இன்ன வரைக்கும் நீங்க வரலன்னு ஒரு பொதுமக்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு கொண்டு வராங்க. ஏன்டா உசிலம்பட்டியை வந்து ஒதுக்குறாப்லையா திமுக வேட்பாளர்னு கொண்டு வராங்க. ஆனா நீங்க போய் கேட்கிற கேள்வியே தப்பு. டூர் ப்ரோக்ராம் தானே, அதான் நான் சொல்றேன். கேள்வியே தப்பு. தினகரனை வந்து 4 ஊர்ல அடிச்சு வரட்டாங்க போட்டியா நீ பணம் வாங்கிட்டு. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே பெருங்காமநல்லூர் கிராமத்தில் ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்டு உயிர் நீத்த வீர தியாகிகளின் நினைவு தினத்தை ஒட்டி நினைவிடத்தில் தேனி திமுக வேட்பாளர் தங்கத்தமிழ்ச்செல்வன் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் உசிலம்பட்டி பகுதியில் இதுவரை பொதுமக்களிடம் வாக்கு சேகரிக்க வராமல் இருப்பது ஏன் என்று கேள்வி கேட்ட செய்தியாளரிடம் சீறியதுடன் பாதியிலேயே செய்தியாளர்கள் சந்திப்பை முடித்துவிட்டு கிளம்பினார். வெள்ளைக்காரங்காலத்தில் கைரேகை சட்டத்தை எதிர்த்து போராடி ஒரு சமுதாய மக்கள் ஒரு 16 பேர் இறந்த இடம் இது அரசு விழாவாக இன்றைக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அது நினைவு நாளை முன்னிட்டு நாங்கள் வணங்கி செல்கிறோம். 10 வருஷமாக மோடி அரசு தான் மத்தியில் இருந்துச்சு பிஜேபி. 10 வருஷமாக நீங்கள் கச்சத்தீவை பற்றி பேசாமல் போக்குற தருவாயில் வந்து கடைசி நேரத்தில் நீங்கள் கச்சத்தீவை பற்றி பேசுகிறது நல்லா இல்லை. இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். தமிழ்நாடு முதல்வர் தளபதி உரிய நடவடிக்கை எடுத்து கச்சத்தீவை மீட்பார். ஆனால் அனைத்து கட்சி வேட்பாளரும் வந்து இப்போ வந்து உசிலம்பட்டி பகுதியில் வந்து வாக்கு சேகரித்து வர்றாங்க. இன்ன வரைக்கும் நீங்கள் வரலன்னு ஒரு பொதுமக்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு கொண்டு வராங்க. ஏன்டா உசிலம்பட்டியை வந்து ஒதுக்குறாப்லையா திமுக வேட்பாளர்னு கொண்டு வராங்க. ஆனால் நீங்க போய் கேட்கிற கேள்வியே தப்பு. சொல்லுங்க. ஒரு தடவை ஊழியர் கூட்டம் வந்திருக்கேன், ஒரு தடவை நிர்வாகிகளை பார்த்திருக்கேன். டூர் ப்ரோக்ராம் தானே, அதான் நான் சொல்றேன். கேள்வியே தப்பு. தினகரனை வந்து 4 ஊர்ல அடிச்சு வரட்டாங்க போட்டியா நீ பணம் வாங்கிட்டு இல்லண்ணா பிரச்சாரத்துக்கு பிரச்சாரத்துக்கு வந்து அண்ணன் 4 கூட்டத்துக்கு வந்திருந்தாங்களே, அதுக்காண்டிதான் சொல்றேன். கேள்வியே முறை இல்லை.